வள்ளுவர் தானே திருக்குறள் நூலில் உலகத்தை வைத்தார். மக்கள் நல்வழி வாழ அனைத்தையும் கொடுத்து தமிழுக்கு பெருமை தந்தார். குறளைத்தான் படிங்கப்பாம், தினமும் தான் படிங்கப்பாம். குறளைத்தான் படிங்கம்மாம், தினமும் தான் படிங்கம்மாம். குறளைத்தான் படிங்கப்பாம், தினமும் தான் படிங்கப்பாம். குறளைத்தான் படிங்கம்மாம், தினமும் தான் படிங்கம்மாம். தினமும் தினமும் குறளை படிச்சா அறிவும் வளர்ந்திடுமே. அதை காலை எழுந்ததும் படித்து வந்தால் மனதில் பதிந்திடுமே. தினமும் தினமும் குறளை படிச்சா அறிவும் வளர்ந்திடுமே. அதை காலை எழுந்ததும் படித்து வந்தால் மனதில் பதிந்திடுமே. நன்றாய் மனதில் பதிந்திடுமே. குறளைத்தான் படிங்கப்பாம், தினமும் தான் படிங்கப்பா. குறளைத்தான் படிங்கம்மா, தினமும் தான் படிங்கம்மா. கல்வியின் சிறப்பை அறிந்து நீங்கள் நன்றாய் படிக்கணுமே. குறள் சொன்னதை போலே கல்வியை கற்று உயர்ந்து நிற்கணுமே. கல்வியின் சிறப்பை அறிந்து நீங்கள் நன்றாய் படிக்கணுமே. குறள் சொன்னதை போலே கல்வியை கற்று உயர்ந்து நிற்கணுமே. வாழ்வில் உயர்ந்து நிற்கணுமே. குறளைத்தான் படிங்கப்பா, தினமும் தான் படிங்கப்பா. குறளைத்தான் படிங்கம்மா, தினமும் தான் படிங்கம்மா. உலகில் உயர்ந்தது அன்பு என்று புத்தனும் சொன்னாரே. அன்புடைமை அதிகாரம்தான், அதனை விரிவாய் சொல்லிடுதே. உலகில் உயர்ந்தது அன்பு என்று புத்தனும் சொன்னாரே. அன்புடைமை அதிகாரம்தான், அதனை விரிவாய் சொல்லிடுதே. அன்பின் சிறப்பை விரிவாய் சொல்லிடுதே. குறளைத்தான் படிங்கப்பா, தினமும் தான் படிங்கப்பா. குறளைத்தான் படிங்கம்மா, தினமும் தான் படிங்கம்மா. உண்மையைப் போலே சிறந்தது வேறு இல்லை என்கிறதே. உண்மையை பேசும் மனிதர்கள் தானே உயர்ந்தவராவார் என்கிறதே. உண்மையைப் போலே சிறந்தது வேறு இல்லை என்கிறதே. உண்மையை பேசும் மனிதர்கள் தானே உயர்ந்தவராவார் என்கிறதே. குறள்தான் உயர்ந்தவராவார் என்கிறதே. குறளைத்தான் படிங்கப்பா, தினமும் தான் படிங்கப்பா. குறளைத்தான் படிங்கம்மா, தினமும் தான் படிங்கம்மா. உழைப்பவர்க்கே உயர்வு என்று குறளும் சொல்கிறதே. உழைப்பவர்க்கு தெய்வம் துணை இருக்கும் என்று சொல்கிறதே. உழைப்பவர்க்கே உயர்வு என்று குறளும் சொல்கிறதே. உழைப்பவர்க்கு தெய்வம் துணை இருக்கும் என்று சொல்கிறதே. குறள்தான் இதனை சொல்கிறதே. குறளைத்தான் படிங்கப்பா, தினமும் தான் படிங்கப்பா. குறளைத்தான் படிங்கம்மா, தினமும் தான் படிங்கம்மா. நல்ல நல்ல கருத்து எல்லாம் குறளில் இருக்கிறதே. அந்த குறளின் வழியில் நடந்து வந்தால் நன்மை இருக்கிறதே. நல்ல நல்ல கருத்து எல்லாம் குறளில் இருக்கிறதே. அந்த குறளின் வழியில் நடந்து வந்தால் நன்மை இருக்கிறதே. உனக்கு நன்மை இருக்கிறதே.
குரலைத்தான் படிங்கப்பா, தினமுந்தான் படிங்கப்பா, குரலைத்தான் படிங்கம்மா, தினமுந்தான் படிங்கம்மா. தினமும் தினமும் குரலை படிச்சா அறிவும் வளர்ந்திடுமே, அதை காலை எழுந்ததும் படித்து வந்தால் மனதில் பதிந்திடுமே. தினமும் தினமும் குரலை படிச்சா அறிவும் வளர்ந்திடுமே, அதை காலை எழுந்ததும் படித்து வந்தால் மனதில் பதிந்திடுமே, நன்றாய் மனதில் பதிந்திடுமே.